ஒரு வழியாக ட்ரெயின் விட்டு இறங்கியாச்சுடா. என்ன வெயில்றா சாமி, என்னடா இது ஊரில் யாரையுமே காணோம், வெறிச்சோடியாக இருக்குது. சரி நம்ம இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி அப்படிக்கா போயிடுவோம். ஒரு நிமிஷம், அங்கே எதுவும் பைக் நிற்கிறமா இல்லை, வாங்க போய் பார்ப்போம். ஆஹா, இது நம்ம பல்சர் தான். எவனோ ஒருத்தன் நம்மளுக்காக இந்த பல்சர் விட்டுட்டு போயிருக்கான். எவனோடன்னு தெரியல, ஹெல்மெட்டு தான் அங்கே கிடக்கு. ஏறிடுவோம். சும்மா போகிற ஒரு பொண்ணை வந்து ஸ்னைப் பண்ணி சுட முடியுதான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே போலீஸ் வந்துருச்சு, 1 ஸ்டார் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஒரு நல்ல ஸ்லோ மோஷன் போட்டு வச்சுருக்கேன். இப்போதைக்கு இது எல்லாத்தையும் உள்ளே வச்சுருவோம். இருந்தாலும் சேஃப்டி கையில் கன்று மட்டும் வச்சுப்போம். ஸ்லோவாகவே போவோம். ஐயோ சுடுறாங்க. ஏறா பைக்கா. ஐயோ ஸ்லோ மோஷனில் வேறு இருக்கே. குண்டு நல்லா ஃபாஸ்ட்டாக போயிடுது. ஸ்லோனா என்ன ஏற மாட்டேறான். இவ்வளோ பொறுமையாக என்ன அவங்க நம்ம கொண்டுருவாங்கடா. என்னடா போக மாட்டேற. ஐயோ ஸ்லோ மோஷனில் இருக்கிறதுனால போக மாட்டேனோ. சரி ஸ்லோ மோஷன் ஆஃப் பண்ணிடலாம். என்ன ஆஃப் ஆக மாட்டேங்குது. என்ன ஆஃப் ஆக மாட்டேங்குது. வாங்க இன்னும் விட்டு ஆஃப் ஆகுது. ஐயோ போச்சு. நம்ம நீ செத்தமாய் தான். செத்தமாய் இல்லை, செத்துட்டோம். ஆஹா, ஊருக்குள்ளே வந்தோடனே ஒரு ஸ்னைப்பு தான் பண்ணேன். அதுக்கே போலீஸ் வந்து சுட்டுட்டாங்களே. ஓகே, மறுபடியும் நான் ட்ரெயினை விட்டு இறங்கி அந்த சைடு ஸ்டெப்ஸ் மூலியமாக ஏறி இந்த சைடு வந்து இப்போ இந்த பல்சர் எடுத்து ஓட்ட போகிறேன். இவனோட பல்சர்னு தெரியல, ஓட்டுவோம். ஐயோ இன்னும் மேலே இருக்கேன். அதனால் இதுக்கு இந்த போலீஸும் வரல. ஓடுறா. ஆஹா செமையாக போதே. டா. ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு வந்திருக்கோம். அதனால் ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு போவோம். ஓகே, இது அதே பெட்ரோல் பங்க் தான். போய் பெட்ரோல் போட்டுப்போம். பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்குது. அடே கண் என்ன எங்கடா வச்சுருக்க? வண்டி வேறு சேதாரம் கொடுத்துட்டானே. ஓகே, ஒரு பெட்ரோல் போட்டுட்டு அப்புறம் போவோம். ஓகே இப்போ நம்ம பெட்ரோல் போட்டுட்டோம். இப்போ வாங்க போவோம். ஏன்னா புதுசாக என்ன பில்டிங் கொண்டு வந்துருக்காங்களான்னு பார்த்தா ஒரு பில்டிங்கும் இல்லை. அங்கே தூரத்தில் நம்ம பழைய வீடு தெரியுது. இது எப்போது அதே கட்ட ஸ்விமிங் பூலி. 20 நிமிஷம். அங்கே ஏர்போர்ட்டில் ஏதோ வாட்ச் டவர் மாதிரி தெரியுது. வாங்க போய் பார்ப்போம். ஆமாங்க நிஜமாக தான். இங்கே பார்த்தீங்களா, அந்த வாட்ச் டவர் மாதிரி தெரியுது. டவர் மாதிரி தெரியுது. மேபி வாட்ச் டவர் கூட சொல்லலாம், இல்லை எமர்ஜென்சி டவர்னு சொல்லலாம். என்ன டவர்னு தெரியல. இப்போ என்ன படிக்கட்டு 1.5 ஃபீட் இருக்கும் போலையே. 1.5 அடி 2.5 அடி இருக்குமோ. இப்படி ஒவ்வொரு படியாக ஏறி வந்துட்டுங்க டாப்புக்கு. போடா. இதுக்குள்ளே போக முடியாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏசி இருக்குது, வெளியில் ஃபேன் சுற்றுது. ஓஹோ, இது ஒரு டவரு. இதுக்குள்ளே போக முடியுமா? இல்லை முடியாது போல். ஆமாம் முடியலை. ஐயோ சும்மா நான் சும்மா லேசாக குதிச்சு தான் பார்த்தேன் நிற்க முடியுதானே. சரி, இது இங்கே ஒரு ஏணி இருக்குது, அது மூலியமாக போகலான்னு சொல்ல வர்றதுக்குள்ளே இது பண்ணிட்டேன். சரி மேலே ஏதாச்சும் முடியுதா? இப்படி குதிச்சு ஏறலான்னு சொல்கிறேன், விழுந்துட்டேன். ஸோ ஓகே, மறுபடியும் நம்ம பல்சர் எடுத்துகிட்டு வெளியே போயிடுவோம். நல்லா இருக்குது இந்த பல்சரு. இது கலர் மாற்ற முடியும், நான் தான் மாற்ற மறந்துட்டேன். ஓகே, நம்ம வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. என்னடா இது புதுசாக ஒரு ப்ளூ கலர் பில்டிங் இங்கே வச்சுருக்கீங்க. வீட்டு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனா? இங்கே உள்ளே போய் பார்ப்போம் போலீஸ் இருக்கா இல்லையான்னு. உள்ளே கூட ஒழுங்காக போக தெரியல. உள்ளே போலீஸ்காரெல்லாம் இருக்குமா? என்னடா வெறிச்சோடியாக இருக்கே. ஓகே, பார்க்கிங் லாட் இருக்குது, அங்கே போய் நிப்படிப்போம் நம்ம பல்சரை. போய் என்ன கேட்போம்? என்னது கேட்போம்? ஐயோ என்ன சார் இது இப்படி நடந்து போச்சே. சார் கான்ஸ்டபுள் சார், இன்னும் ஒருத்தரும் பேச மாட்டாங்க. ஓகே, உள்ள ரிசப்ஷன் போவோம். ஐயோ சார் என்னோடய பேகு காணாம போச்சு சார். நான் இப்போ தான் சார் ட்ரெயினில் இருந்து வெளியே வந்தேன், இறக்குனேன். அதுக்குள்ளே ஒருத்தன் என்னோடய பேக் அடிச்சுட்டு போயிடான் சார். கொஞ்சம் பார்த்து கொடுங்க சார். சரி சார், சரி வாங்க நம்ம போய் உட்காருவோம். இன்னும் 3 பேர் ஆல்ரெடி உட்காந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களும் நம்மள மாதிரி தான் போல. இவன்கிட்டயோ கொள்ளையடிச்சிட்டு உட்காந்துருக்காங்களா, இல்லை எவனோ ஒருத்தன் இவன் கிட்டேருந்து கொள்ளையடிச்சிட்டாங்களான்னு தெரியல. ஒருத்தன் ஜெயிலில் உட்காந்துருக்கான். ஜெயிலுக்குள்ளே மேலே என்னது இருக்கா? இல்லை ப்ளைனாக தான் இருக்குது. நம்ம மறுபடியும் ரிசப்ஷனுக்கு கேட்போம். சரி சார், நீங்கள் பொறுமையாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே நான்
இந்த ஊரை கொஞ்சம் ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன். சரி வாங்க போகலாம். சரி வாங்க பல்சரில் ஏறி போகலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. வீட்டுக்குள்ளேயே போக போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு. என்னம்மா வீட்டு வெள்ளை கலராக இருக்குது. லாஸ்ட் டைம் வீடியோ பண்ணப்போ RGBயில் பண்ணிட்டு போனோம். இந்த டைம் அப்படி வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டாங்க. ஓகே, நம்ம இப்போ உள்ளே போவோமா? ஆமாம், இந்த RGB ஸ்டூல் இருக்குல்ல, அது மூலியமா நம்ம ஃபேனை சுற்ற வைக்கலாமா? அதெல்லாம் பார்த்தேன். எல்லாத்தையும் அடுத்த ஏரியாவில் பண்ணேன். என்னண்ணா நீனே இன்னும் இந்த வீலில் பட்டு தெரிச்சிருச்சா? வீலில் பட்டு இவன் தெரிச்சிட்டா காய்ஸ். நல்லா இருக்குடா. இப்போ எழுத்து எவ்வளோ கம்மியாக இருக்குது. இப்போ இதுக்குள்ளே நல்ல சகலமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே நுழைய போதே. இதுக்கு மேலே இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் நம்மளுக்கு டேஞ்சர் தான். வெளியே போயிடுவோம். ஸோ இப்போ நான் வந்து நம்ம ஜுராசிக் பார்க்கு தான் போக போகிறோம். ஜுராசிக் பார்க்கில் எக்ஸ்ட்ரா ஒரு புதுசாக 2 டைனோசர் விட்டுருக்காங்கன்னா, பிராக்கியோசாரஸும் அந்த ஸ்பைனோசாரஸும். ஸோ எல்லாத்தையும் இருக்கா இல்லையான்னு பார்க்க தான் போவேன். டீரெக்ஸ் இருக்கும், வெலோசிராப்டர் இருக்கா இல்லையான்னு தெரியல. இப்போ எதுக்கு இந்த மாதிரி நின்று வருதுன்னு தெரியல. நான் ஸ்பீட் பண்ணி விட்டேன் நான் போகிற இதெல்லாம். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப போர் அடிக்கும். ஜஸ்ட் ஓடி தான் இருப்பேன். அதனால் ஸ்பீட் பண்ணி விட்டேன். மேபி இது எடிட்டிங்னால இந்த மாதிரி விட்டு வருது போல். ஒரு வேளை வீடியோ ரெண்டர் ஆனதுக்கப்புறம் நல்லா ஸ்மூத்தாக வரும் போல் இந்த ஸ்பீடு. பார்த்தீங்கன்னா எனக்கு விட்டு வருது. அப்படியே விட்டு அப்படியே ஸ்க்ரீன் ட்ராப் ஆகி வருது. எனக்கு தெரிஞ்சு ரெண்டர் பண்ண போது இதெல்லாம் போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ தான் இந்த ராம்பையை தாண்டுறேன்னா இந்த சுற்றுறதையும் இப்போ தான் தாண்டுறோம். ஓகே, வில்லேஜ் வந்துருச்சு. அப்படின்னா பார்த்துக்கலாம். வந்துட்டோம்ல, ட்ரெயின் நம்ம ஸ்டேஷனுக்கிட்ட வந்தாச்சு. ஆக்சுவலி நான் ஸ்கிரிப்டட் பண்ணி எடுத்தோடனே ஜுராசிக் பார்க்குள்ளே போகலாம் தான் நினச்சேன். பட்டு அது போகிறதுக்கு முன்னாடி தான் அந்த ஸ்னைப் பண்ணி போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அதனால தான் ஸ்கிரிப்டே மாறிச்சு. இல்லைனா கன்ஃபார்ம் ட்ரெயின் விட்டு இறங்கினோடனே ஜுராசிக் பார்க்குள்ளே தான் போயிருப்பேன். ஓகே, உள்ளே போகிறோம். முன்னாடிலாம் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போனோன்னு வச்சுக்கோங்களேன், வெலோசிராப்டர் வரும். இப்போ என்ன வெலோசிராப்டர் சவுண்டு கூட காணோம். வெலோசிராப்டர் சார் இருக்கீங்களா? ஐயோ சார், என்னடா இவ்வளோ இருக்கோ? இன்னும் வெலோசிராப்டர் இல்லை போலையே. இருக்கா இல்லையா? இல்லைனா நானும் சரியாக பார்க்கலையோ? மேபி இருக்கலாம், இங்கே தான் எங்கேயாச்சு. ஓகே, நம்ம அப்படியே போவோம். டீரெக்ஸ் இருக்கா? டீரெக்ஸ் நான் சொன்னல பிராக்கியோசாரஸ், அந்த கழுத்து நீளமாக ஜிராஃபியமாக இருக்குமே, அது இதுதான். இந்த டைனோசர் வச்சு ஜுராசிக் பார்க் 1ல் காமிச்சிருப்பாங்க. அப்படியே ஓப்பனிங் சீன் இந்த ஜுராசிக் பார்க்குள்ளே இந்த கேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே டைனோசராக இதை தான் பார்ப்பாங்க. அது மறந்து போச்சு, டைனோசர் இதை பார்ப்பாங்களா இல்லை எத்தனாவதுன்னு. அங்கே பார்த்தீங்களா டீரெக்ஸு? இது பிரம்மாண்டமாக இருக்கே. ஆஹா, படத்தில் பார்த்ததை விட இந்த கேமில் பார்க்கறதே நல்லாயிருக்கு. ஐ மீன் படத்தில் வந்து நல்லா தான் இருந்துச்சு. பட் அதை விட நிஜத்தில் நான் பார்க்கும் போது நல்லா தான் இருக்குது. நிஜத்தில் மீன்ஸ் கேம்ஸில். ஓகே, டீரெக்ஸ் கிட்டே போவோம். இந்த டீரெக்ஸ் நல்லா இருக்கியா? சோக்கியமா? ஒரு ஜூட் நல்ல வேலை இல்லை, இடிச்சாலும் செத்துருப்பேன் டீரெக்ஸ் கிட்டே. டீரெக்ஸ் கிட்டே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்ஃபினிட்டி ஹெல்த் சீட் கோடு போட்டுக்கணும். அது போட்டால் தான் நம்ம டீரெக்ஸ் கிட்டேலாம் போக முடியும். அப்படியே இருந்தாலும் தப்பிக்க முடியாது டீரெக்ஸ் கிட்டே ஒரு டைம் போனால். அப்படியே நம்ம தப்பிக்கலான்னு பார்த்தாலும் இழுத்து வச்சு பிடிச்சி அடிக்கும். அதுக்கு பதிலாக இந்த இன்ஃபினிட்டி ஹெல்த் போடாமல் இருந்தாலே நல்லது தான். ஓகே, அப்படியே அந்த பிராங்கியோசாரஸ் கிட்டே போவோம். அது கொஞ்சம் நல்லா இருக்காது, அதனால தான் அதுக்கிட்ட போகிறேன். எங்கடா அது? ஓகே, பிராங்கியோ காணா போச்சு. அங்கே தான் எங்கேயாச்சும் ஒரு மூலையில் இருக்கும். இப்போ நான் ஸ்பைனோவை தேடி போவோம். வெலோசிராப்டர் இது வரைக்கும் என் கண்ணுக்கு பண்ணல. வெலோசிராப்டர் எனக்கு தேவையும் இல்லை. ஸ்பைனோவை தேடி போவோம். ஸ்பைனோ சார், ஸ்பைனோ தான் கூப்பிட்டேன். டீரெக்ஸ் இதுதான் வருது. டீரெக்ஸ் நான் உன்னைய கூப்பிடல, ஸ்பைனோ தான் கூப்பிட்டேன். ஸ்பைனோ தான் நல்லாயிருக்கும். ஓகே, பிராக்கியோவை பார்த்துட்டேன். இது ஒன்றா இது 2 பிராக்கியோ இருக்குமோ? இல்லை, இது அதே பிராக்கியோ தான் போல். பக்கத்தில் பார்த்தீங்களா முட்டை இருக்குது. முட்டை இருந்தால் இங்கே வெலோசிராப்டர் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். டீரெக்ஸ் வருது. ஓடுறேன். அப்பா சாமி, ஒரு செகண்ட் ஜெர்க் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம போவோம். நம்ம போய் ஸ்பைனோ தேடலில் இருக்கிறோம். என்னடா ஸ்பைனோவே காணோம்? நீ இன்னுமா அந்த டீரெக்ஸ் திறக்குது? 2 டீரெக்ஸா? இல்லை ஒரு டீரெக்ஸ் ஒரு பிராக்கியோ. இல்லை 2 பிராக்கியோசாரஸ். போய் ஒரு காலுக்குள்ளேயே புகுந்து வருவோம்ல.
பெரிய டீரெக்ஸ் நம்மளை துரத்தாது. பட் எங்கடா போச்சு அந்த பிராக்கி வச்சு ஸ்பைனோ? ஓகே இப்போ நான் மறுபடியும் ரீலோட் பண்ணிவிட்டு உள்ளே வந்திருக்கேன். போன டைம் ஸ்பைனோவை காணோம். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்பைனோ வந்துருச்சு. மேபி போன டைம் ரிச்சாக இருக்கலாம். இப்போ குதிரை எடுத்துகிட்டே வந்திருக்கேன். பல்சர் ஓட்டினாலும் தெரியும், குதிரை ஓட்டினாலும் தெரியும், நாய் ஓட்டினா கூட தெரியும். 2 ஸ்பைனோ இருக்குது பார்த்தீங்களா? இப்போ செம்மையாக இருக்குது. இந்த ஸ்பைனோ தான் ஜுராசிக் பார்க் 2லேயோ 3லேயோ இதுலேயும் ஒன்று காமிச்சிருப்பாங்க. அந்த சின்ன பையனை துரத்துன மாதிரியோ எதுலையோ மறந்து போச்சு சரியா, இல்லை ஞாபகம் இல்லை. அதெல்லாம் எப்போயோ பார்த்தது. ஓகே இறங்கிட்டோம். இதுக்கு மேலே இந்த இது இருக்க வேணாம், நம்ம குதிரை வேணாம். ஏன்னா ட்ரெயின் அது பாட்டு போகுது. அங்கே பார்த்தீங்களா ஒரு தூரத்தில் ட்ரெயின் அது பாட்டு போகிறது. என்னடா இது அமானுஷமாக பேரனாமலாம் நடக்குது. இத்தனைக்கும் நான் அந்த ட்ரெயின் இன்ஜினையும் ஆன் பண்ணல, திடீர்னு அது பாட்டு போகுது. மேபி ஒருவேளை இது எவனோ ஒருத்தன் சார் எனக்கு இந்த ஊரில் வந்து ட்ராப் பண்ணிட்டீங்களான்னு கேட்டிருப்பான் ஸ்டேஷன் முன்னாடி நின்று. அவ்வளோதானே ட்ராப் பண்ணுற சொல்லிட்டு அந்த டிரைவர் சொல்லியிருப்பான் போல. அப்பா போட செம்மையாக இருக்குது. இப்போ சொல்லுவாங்க ஐயோ 3 ஸ்பைனோ. ஐயோ கரெக்டாக இந்த நாள் பார்த்தா சொருகிட்டேன் நீ மரத்தில் போச்சியா. ஸ்பைனோ பார்த்துட்டே மரத்தில் போய் சொருகிட்டேன். ஆஹா சரி ஓகே. நான் இப்படியே ஹாஸ்பிட்டல்கிட்ட போய் அங்கே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அடுத்த வீடியோ பார்ட் 2ல் அவங்கள சந்திக்கிறேன். ஏன்னா நிறைய அப்டேட்ஸ் விட்ருக்காங்க, அதெல்லாத்தையும் இதில் கவர் பண்ண முடியல. அதனால தான் பார்ட் 2ல் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய், see you.